மந்திரங்கள் என்பவை வெறும் சொற்கள் அல்ல, அவை குறிப்பிட்ட அதிர்வுகளை கொண்ட ஒலி குறியீடுகள். இதில் சாத்திய மந்திரம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சாதகன் தன் இலக்கை அடைய எந்த மந்திரம் அவருக்கு உண்மையில் கை கொடுக்கும் என்பதை இது குறிக்கிறது. சாத்திய மந்திரம் என்றால் என்ன? மந்திர சாஸ்திரத்தில் மந்திரங்கள் 4 நிலைகளாக பிரிக்கப்படுகின்றன: சித்த, சாத்திய, சுசித்த மற்றும் அரி. இதில் சாத்திய மந்திரம் என்பது ஒருவருக்கு பலன் தரக்கூடிய அவருக்கேற்ற மந்திரமாகும். சுருக்கமாக சொன்னால், உங்கள் முயற்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் விரும்பிய பலனை தரக்கூடிய மந்திரமே சாத்திய மந்திரம். பண்டைய காலங்களில் ஒரு குருவிடம் உபதேசம் பெறும்போது அவர் சீடனின் பெயருக்கும் மந்திரத்தின் அச்சரங்களுக்கும் உள்ள பொருத்தத்தை பார்ப்பார். இதற்காக அகத்தட சக்கரம் போன்ற கணக்கீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் பெயரின் முதல் எழுத்தும் மந்திரத்தின் முதல் எழுத்தும் நண்பர்களாக இருக்க வேண்டும். சரியான பொருத்தமுள்ள மந்திரத்தை செபிக்கும் போது அது விரைவாக சித்தியடைந்து பலன்களை தரும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். உதாரணம்: ஒருவரது பெயர் ந என்ற எழுத்தில் தொடங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு எந்த மந்திரம் சாத்தியமாகும் என்பதை பார்ப்போம். மந்திரம் ஓம் நம சிவாய. மந்திர சாஸ்திர கணக்கீட்டின்படி ந என்ற எழுத்தில் பெயர் கொண்டவருக்கு ந என்ற அச்சரத்தில் தொடங்கும் இந்த மந்திரம் சித்த அல்லது சாத்திய நிலைக்குள் வரும். இவர் இந்த மந்திரத்தை செபிக்கும் போது அவருக்கு இறைவனின் அருள் விரைவாக கிடைப்பதோடு மன அமைதியும் காரிய சித்தியும் உண்டாகும். பொதுவாக ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவ போன்ற பொதுவான தெய்வ மந்திரங்கள், அதாவது காமன் பீஜ மந்திரஸ், அனைவருக்கும் நன்மையே செய்யும். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மந்திரம் செபிக்கும் போதுதான் இந்த சாத்திய பொருத்தம் பார்க்கப்படுகிறது. சாத்திய மந்திரத்தின் நன்மைகள்: தவறான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து பல ஆண்டுகள் செபிப்பதை விட சாத்திய மந்திரத்தை முறையாக செபித்தால் குறுகிய காலத்தில் மாற்றம் தெரியும். இந்த மந்திரம் உங்கள் உள் மனதோடு எளிதில் ஒன்றிவிடும். வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி ஆன்மீக மற்றும் லௌகீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். முக்கிய குறிப்பு: சாத்திய மந்திரம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். தன்னிச்சையாக ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுப்பதை விட ஒரு தகுந்த குருவின் வழிகாட்டுதலோடு அல்லது முறையான ஜாதக பொருத்தத்தின் அடிப்படையில் மந்திரத்தை தேர்ந்தெடுப்பதே உத்தமம். முறையான மந்திரம் ஒரு திறவுகோல் போன்றது. அது சரியான பூட்டை அடையும் போது மட்டுமே கதவு திறக்கும்.